வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்க கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து கிடச்சிருக்க பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் வேரியஸ் டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. போஸ்டிங்கை பொறுத்து சேலரி, குவாலிஃபிகேஷன் எல்லாமே வேரி ஆகுது. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 50 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. இனிஷியல் சேலரியே பெர் மந்த்துக்கு 18,000 56,900 வரைக்கும் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு மந்த் சேலரியும் 30,000 மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே 12th எனி டிகிரி, டிப்ளமா, ஐடின்னு சொல்லி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் தான், விண்ணப்பிச்சுக்கலாம். பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ண மார்ச் 31 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தினரும் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆள்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ வேரியஸ் டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருந்தாலும் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்மை கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் ஃபில் பண்ணணும். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான், எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுங்கிறது ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டிடுங்க. இங்கே நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டு நேம், இங்கே அப்ளிகண்ட்டோட பெயர் கேபிட்டல் லெட்டர்ஸில் ஃபில் பண்ணணும். அடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் அண்ட் ஏஜ், இயர்ஸ் எல்லாமே இங்கே ஃபில் பண்ணிடுங்க. உங்களோட ஜெண்டர் டீட்டெயில்ஸ் மேலாக ஃபீமேலாங்கிறத ஃபில் பண்ணுங்கள். அதேமாதிரி மெரிட்டல் ஸ்டேட்டஸ் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட நேஷனாலிட்டி, கம்யூனிட்டி, உங்களுடைய அப்பா அல்லது கணவர் பெயர் எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு இங்கே குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. 10th 12th டிகிரி, பிஜி, டிப்ளமோ, பிஎட், எம்எட் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கீங்களோ எல்லா குவாலிஃபிகேஷனும் அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுலேயே வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. என்ன சப்ஜெக்ட்டு, எந்த இன்ஸ்டியூஷன் அல்லது எந்த போர்டு அல்லது எந்த யூனிவர்சிட்டி, எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, எந்த டிவிஷனில் பாஸ் பண்ணீங்கிற மாதிரி A to Z ஃபில் பண்ணுங்கள். ஏதாவது கம்ப்யூட்டர் கோர்ஸ் வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். எனி அதர் ரெலவெண்ட் குவாலிஃபிகேஷன் இருக்குன்னா அதை இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். கேம்ஸு, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் ப்ரெஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை இங்கே ஃபில் பண்ணிக்கிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. எந்த இன்ஸ்டியூஷன் அல்லது ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணீங்க, எந்த போஸ்டிங்ஸில் இருந்தீங்க, எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் ஒர்க் பண்ணீங்க, டோட்டல் பீரியட் என்ன, சேலரி எவ்வளோ வாங்கினீங்க, இந்த மாதிரி A to Z எல்லா டீட்டெயில்ஸுமே ஃபில் பண்ணணும். இங்கே உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜஸ் தெரியும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அது இங்கே ஃபில் பண்ணிக்கிங்க. இங்கே கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் கேபிட்டல் லெட்டர்ஸில் ஃபில் பண்ணிடுங்க. உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஆதார் கார்டு நம்பர் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. அதாவது SC STனா 200 ரூபா, OBC ஜென்ரல் கேட்டகரினா 500 rupees ஃபீஸ் இருக்குது. அந்த ஃபீஸை நீங்கள் டிடியாக தான் சென்ட் பண்ணணும். அந்த டிடியோட பேங்க் நேம், டிடி நம்பரு, டேட்டு, அமௌண்ட் எல்லாமே ஃபில் பண்ணணும். எனி அதர் டீட்டெயில்ஸ் வேணும்னா இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். பிளேஸு, டேட் இங்கே ஃபில் பண்ணிட்டு இங்கே உங்களோட சிக்னேச்சர் போட்டுருங்க. இந்த அப்ளிகேஷனோட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும். இதுதான் அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ். தி பிரின்சிபல், சைனிக் ஸ்கூல், அமராவதி நகர், பின் 642102, உடுமல்பேட் தாலுக், திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடுங்கிற அட்ரஸ் தான் நீங்கள் அப்ளிகேஷன் ஆஃப்லைன் மோடில் சென்ட் பண்ணணும். போஸ்ட்டு மூலமாக விண்ணப்பிச்சிக்கலாம். நீங்கள் ரெஜிஸ்டர் போஸ்ட்டு, ஸ்பீட் போஸ்ட்டு, நார்மல் போஸ்ட்டுன்னு எந்த மாதிரி விண்ணப்பித்தாலும் ஓகே தான், நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்ளிகேஷனோட கரெக்டான இடத்துல நீங்கள் ஃபோட்டோ ஒட்டியிருக்கணும். தேவையான டாக்குமெண்ட், செல்ஃப் அட்டஸ்டட் மார்க் ஷீட்டு, ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் அட்டாச் பண்ணியிருக்கணும். அதேமாரி டிடியும் சேர்த்து சென்ட் பண்ணணும். அதேமாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கணும். என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற நேம் வந்து அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற கவர் மேலே நீங்கள் ரைட் பண்ணி போல்டு லெட்டர்ஸ்லாம் ரைட் பண்ணி சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நமக்கு சைனிக் ஸ்கூல், அமராவதி நகர்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது நம்ம தமிழ்நாட்டில் திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இந்த ஸ்கூல் பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் கீழே இயங்குகிற ஒரு ஸ்கூல் தான், மத்திய அரசு பள்ளி அப்படின்னு சொல்லலாம். இந்த நோட்டிஃபிகேஷனில் ரெகுலர் அண்ட் கான்ட்ராக்சுவல் போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. மார்ச் 31 வரைக்கும் ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம்.
ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் கேட்டகரியில் எம்டிஎஸ் போஸ்ட்டு சொல்லியிருக்காங்க, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப். இதில் உங்களுக்கு 13 வேக்கன்சிஸ் இருக்குது, யூஆர் கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே யூஆர் கேட்டகரியில் இருக்கனால எல்லா கம்யூனிட்டிஸ் வந்தவங்களும் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். 10th பாஸ் பண்ணாலே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். ஓகேங்களா, 10th மேலே 12th எனி டிகிரி டிப்ளமோ ஐடின்னு சொல்லி என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் விண்ணப்பிச்சுக்கலாம். இங்கே டிசரபிள் குவாலிஃபிகேஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்லியிருக்க இந்த கேட்டகிரிஸில் ஏதாவது ஒரு கேட்டகிரியில் நீங்கள் டிப்ளமோ அல்லது டிகிரி சர்டிஃபிகேட் அல்லது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நீங்கள் அதை வந்து டிசரபிள் குவாலிஃபிகேஷனாக எடுத்துப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 21 50 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். சேலரி இனிஷியல் பேசிக் போய் 18,000, அது இல்லாமல் அலவன்சஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அடுத்து பார்த்திங்கன்னா மேட்ரு அண்ட் ஃபீமேல் கேட்டகரியில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. கான்ட்ராக்சுவல் பேசிஸில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. 1 இயர் இதோட ஒர்க் இருக்கும். முக்கியமாக இந்த போஸ்ட்டுக்கு 10th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான். இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக பேச தெரிஞ்சிருக்கணும். அதேமாதிரி ரெசிடென்டல் ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸை ஹேண்ட்லிங் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதேமாதிரி ஹவுஸ் கீப்பிங் டியூட்டிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கலி ஃபிட்டடாகவும் இருக்கணும். டிசரபிளாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பிபிஇடி முடிச்சிருக்கீங்கன்னா எலிஜிபிள், அல்லது 3 இயர் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு 1 இயர் பிபிஇடி டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள், அல்லது பிஎஸ்சி ஃபிசிக்கல் எஜுகேஷன் முடிச்சுட்டு ஹெல்த் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸு ப்ளஸ் 1 இயர் பிபிடி டிப்ளமோ இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் வச்சுருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. ஹிந்தி, தமிழ், இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக பேச தெரியணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸு, ஆர்ட்ஸு, அதேமாதிரி மியூசிக், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் அச்சீவ்மெண்ட் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இருந்துச்சுன்னா டிசரபிள் குவாலிஃபிகேஷனாக எடுத்துப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இது இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் இந்த குவாலிஃபிகேஷன் எசென்சியல் குவாலிஃபிகேஷன் உங்கள் கிட்டே இருந்தாலே நீங்கள் எலிஜிபிள் தான். 21 50 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 25,000 ரூபாய் பெர் மந்த்துக்கு சேலரி இருக்கும். அடுத்து வார்ட் பாய்ஸ் கேட்டகரியில் கான்ட்ராக்சுவல் பேசிஸில் 3 வேக்கன்சிஸ் இருக்குது. 1 இயருக்கு இதை ரெக்ரூட் பண்ணுறாங்க. இந்த போஸ்ட்டுமே 10th பாஸ் பண்ணியிருக்கணும். இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி ஃப்ளூயண்ட்டாக பேச தெரிஞ்சிருக்கணும். ரெசிடென்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை வந்து ஹேண்ட்லிங் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஹவுஸ் கீப்பிங் டியூட்டிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபிசிக்கலி ஃபிட்டடாக இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்ளை பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்குங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 21 50 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். சேலரியை பொறுத்த வரைக்கும் 22,000 25,000 வரைக்கும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த கான்ட்ராக்சுவல் பேசிஸில் ரெக்ரூட் பண்ணுற போஸ்ட்டு பார்த்திங்கன்னா இனிஷியலி 1 இயருக்கு நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணிங்கன்னா அதை 3 இயர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி தரதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பித்து நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு அக்காமடேஷன், மெஸ் இதெல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. அது இல்லாமல் டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸு, கிராடிட்டி இந்த மாதிரி சம் அலவன்சஸுமே இருக்கும். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனுமே இருக்குது. அப்ளிகேஷன் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டிக்கு 200, ஜென்ரல் ஓபிசிக்கு 500. அந்த ஃபீஸை டிடியாக சென்ட் பண்ணணும். அந்த டிடியை வந்து பிரின்சிபல் சைனிக் ஸ்கூல் அமராவதி நகருங்கிற இந்த நேமில் தான் டிடி எடுத்து சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப்க்கான கால் லெட்டர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இமெயில் மூலமாகவோ எஸ்எம்எஸ் மூலமாகவோ தெரியப்படுத்திடுவோன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஷார்ட் லிஸ்ட்டு பண்ணிவிட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் இந்த டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன், ஸ்கில் டெஸ்ட் அல்லது ட்ரேட் டெஸ்ட் அண்டு பர்சனல் இன்டர்வியூ இது எல்லாமே பேஸ் பண்ணி தான் உங்களை வந்து ரெக்ரூட் பண்ண போகிறோங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப்க்கான செலெக்ஷன் ப்ராசஸும் பார்த்திங்கன்னா ஏப்ரல் மந்த் 3rd வீக் நடக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா சைனிக் ஸ்கூல் அமராவதி நகரில் தான் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இங்கே அதர்ஸ் கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை டீட்டெயில்டாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் ஆகிடும். இங்கே உங்களுக்கு ஃபோன் நம்பர், மெயில் ஐடி, வெப்சைட் அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்க பட்சத்தில் இந்த டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டையும் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா போஸ்டிங்ஸ் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் எம்ப்ளாயீஸில் எம்டிஎஸில் 13 வேக்கன்சிஸ் யூஆர் கேட்டகரியில் சொல்லியிருக்காங்க. இது உங்களுக்கு ரெகுலர் போஸ்டிங்ஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா மேட்ரான், வார்ட் பாய்ஸ் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராக்சுவல் பேசிஸில் ரெக்ரூட் பண்ணுற போஸ்டிங்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான மத்திய அரசு பள்ளியிலேருந்து கிடச்சிருக்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.